சிம்பிளா ஒரு கால்குலேஷன் பண்ணலாமா? வருஷம் வருஷம் இந்தியாவிலேருந்து ஆல்மோஸ்ட் 15 லேக் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளிய வராங்க. அண்ட் அதில வெறும் 10-15% ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஒரு ஹைலி பெய்ட் ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது. அதாவது மத்த 85% பீப்பிளுக்கு என்ன ஆகுது? இதுக்கு நடுவுல ஏஐ வந்துருச்சு, ChatGPT வந்துருச்சு, Gemini வந்துருச்சு, Anthropic, Claude வந்துருச்சுங்கிறதுனால பேசிக்கான என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாமே இந்த மாரி டூல்ஸால எடுக்கப்பட்டுருச்சு. இதனால மட்டுமே 85% ஆன இன்ஜினியரிங் முடிச்ச பீப்பிளுக்கு ஒரு ப்ராப்பரான ஜாப்ங்கிறது கிடைக்கிறதே இல்ல. அண்ட் ஹை சேலரியும் கிடைக்கிறது இல்ல. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் நீங்க படிக்கவே படிக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கான ஒரு வீடியோ இல்ல. அதாவது இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரி அண்ட் இப்போ என்ன நடக்குது இன்ஜினியரிங் ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஜாப் மார்க்கெட்டில் அண்ட் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், அதுலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோ தான் இது. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா 1847ல் பிரிட்டிஷ் நமக்கு இந்தியாவுக்கு வந்து ரூல் பண்ணும்போது இந்தியாவில் ரோட்ஸ், கேனல்ஸ், ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் தேவைப்பட்டாங்க. அண்ட் அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க நாட்டில் இருந்து வந்த டிசைனர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இங்கே கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறதுக்கான ஒரு இன்ஜினியர்ஸ் அண்ட் ஸ்கில்டு மேன் பவர் வந்து நம்ம நாட்டில் இல்லை. அண்ட் அப்போ என்ன பண்ணாங்கன்னா தாம்சன் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத ரூர்க்கியில் ஸ்டார்ட் பண்ணி அப்போ வந்து அவங்களுக்கு இன்ஜினியரிங்கிறத ஒன்று சொல்லி கொடுத்து கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அப்போ வந்து இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இனோவேஷனுக்காகவே இருந்ததில்ல, ஜஸ்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் பிளான்ஸ்க்குலாம் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ வந்து இன்ஜினியரிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. அண்ட் 1947 அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நேரு வந்து இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு இன்ஜினியரிங்கிறத ஒரு ப்ராப்பரான வேலை ஒரு இனோவேஷனுக்காக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 1991 லிபரலைசேஷனுக்கு அப்புறம் இன்ஜினியரிங்க்கு நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து நிறைய ப்ரைவேட் காலேஜஸும் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெர்மிஷனும் கொடுத்தாங்க. அதே டைமில் தான் வேர்ல்டில் ஐடி சர்வீசஸ் அண்ட் ஐடி செக்டர்ஸ் பூமாக ஆரம்பிச்சிது. அப்போ என்ன நினச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படித்தாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் போய் சேர்ந்தாங்க. ஐடியிலேருந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்ததே இங்கே இந்தியாவில் வந்து சீப் அண்ட் ஸ்கில்டு லேபர் கிடைக்கும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும், நல்ல ஸ்கில் இருக்கும், பட் சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அப்போ இந்தியாவிலேருந்து லேபர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணாங்க. அண்ட் இது எது வரைக்கும் போச்சுன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நம்மளோட குழந்தைய வந்து நம்மளோட பையனையோ பொண்ணையோ இன்ஜினியரிங் படிக்க வச்சா லைஃப் செட்டில்டு, அவங்க வந்து நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அதை ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ இருந்ததுக்கு. அண்ட் அப்போது குவான்டிட்டி வளர்ந்த அளவுக்கு குவாலிட்டி அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஏஐக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கிடாம இன்னும் இந்த பழைய சிலபஸ் வச்சுட்டு அவுடேட்டடான சிலபஸ் வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட இன்ஜினியரிங் கரியரை கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். அண்ட் அதையும் எல்லாரும் சொன்னாலும் இது மாற்றுறதுக்குன்னு யாரும் ரிஃபார்ம்ஸ் இன்னும் எடுக்கலை. அண்ட் இதில் ஒரு கேட்ச் இருக்குது, நான் அதில் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் 2024-25 இருந்து 54,000+ சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் வேக்கண்ட்டாக இருந்திருக்கு இன்ஜினியரிங் சீட்ஸ். இதே நிலவை தான் கர்நாடகாலையும் ஆந்திராலையும். இதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களோட சீட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அட்மிஷன் சேருவாங்கன்னு. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அட்மிஷன் இல்லாமல் போனது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இங்கே தான் ரெண்டு விஷயம் உள்ளே வருது, எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் எம்ப்ளாயபிலிட்டிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி குவாலிஃபை ஆகிருப்பாங்க, நான் வந்து இந்த ஜாபுக்கு நான் எலிஜிபிள் அப்படின்னு டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, அதில் பாஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இன்டர்வியூவில் உட்காரும்போது தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டீங்க, மற்றவங்களோட உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உங்களை கூட்டு போகும். அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி வந்து மொத்தமாக 64% ஆஃப் த பீப்புளுக்கு இருக்குது, ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 5 to 10 இயர்ஸ் முன்னாடி இப்போது வந்து ஒரு கம்பெனியில் சேரணும்னா நமக்கு ஒரு பேசிக் கோடிங் தெரிஞ்சால் போதும், அவங்களே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே நம்மளுக்கு அந்த கம்பெனிகள்லாம் தேவையோ அதை அவங்களே ப்ரொவைட் பண்ணி அவங்களே வந்து
நம்மளையும் ஜாபுக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்குன்னா, இந்த மாதிரி பேசிக் கோடிங், பேசிக் இந்த சிஆர்எம் மேனேஜ்மெண்ட், டேஷ்போர்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே ஏஐ பார்த்துக்கிடுது. ஸோ நம்ம அதை தாண்டி நம்ம என்ன கற்றுக்குறோம் வச்சு தான் இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனி வந்து நம்ம ஹையர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்கில் வந்து காலேஜில் வந்து லேக் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இங்கே. அண்ட் இப்போ வந்து ஃபியூச்சரில் என்னெல்லாம் நடக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேசிக் கோடிங் மட்டும் தான் தெரியும், இதுக்கு மேலே எதுவுமே கற்றுக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலைங்கிறது இருக்காது. அண்டு ஏஐ வந்து கம்பேனியனாக கூட வச்சுட்டு அதை வச்சு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலைங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது கம்பெனிக்கு எப்படி ப்ராஃபிட் ஆகும்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு இன்டர்னையோ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டையோ ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுத்தா ஒரு என்டையர் டேஷ்போர்டே பில்ட் பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக ஒரு கம்பெனி வந்து இன்னும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்து இன்னொரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியோ 10 பேர் வச்சு வேலை செஞ்சு அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு இன்டர்ன் அண்ட் ஆர் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹையர் பண்ணி அண்ட் அவங்களுக்கு ஒரு ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுத்தா அவங்களோட பெரிய வேலைங்கிறது சிம்பிளாக முடிஞ்சிருது. ஸோ இதனால ஒரு பெரிய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய காசை இவங்க ஜஸ்ட் இன்டர்னாக ஒரு ஸ்டைப்பண்டாக ஒரு 15,000 20,000க்கு கொடுத்து அண்ட் ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 50,000 கிட்ட 70,000லேயே மொத்த இதுவுமே முடிச்சிருவாங்க. அதே இது ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 10 to 15 lakhs வாங்கிடுவாங்க. ஸோ இதனாலவே ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது வந்து ஒரு பர்சன் வித் ஹைலி ஸ்கில்டு நாலேஜ் அண்ட் வெறும் இந்த ஸ்கில்டு நாலேஜ் மட்டும் இல்லாமல் ஏஐ அவங்க கம்பெனியை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டைமும் சேவ் ஆகும், மணியும் அவங்களுக்கு சேவ் ஆகும். இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ராக்கெட், ஏரோஸ்பேஸ் செக்டர்ஸ்லாம் பூம் ஆகுங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஏன்னா ஏஐ ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹார்ட்வேர் தேவை. ஸோ கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸுங்கிறது கண்டிப்பாக தேவை தான் பட போகுது. அண்ட் ஃப்யூச்சரில் இந்த ஹார்ட்வேர் செக்டரில் மட்டும்தான் ஏஐயோட இன்டர்வென்ஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால இந்த மாதிரி செக்டர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ஹைலி ஸ்கில்டு இன்னோவேட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு பர்சன் இல்லாமல் ஒரு இன்னோவேட்டர், ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறவங்க தான் அதிகமாக தேவைப்படுவாங்க. நான் வந்து உடையிலே நான் ஒரு கேட்ச் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன கேட்ச்னா ஏஐக்கு ஏற்ற மாதிரி அவங்க சிலபஸை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க தான் ஒரு காலேஜ். ஆனால் இவங்க எல்லாமே அப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள நெக்ஸ்ட் வெர்ஷனாக போக ஆரம்பிச்சிருது. ஸோ ஒவ்வொருத்தருமே அதுக்குள்ளே அப்டேட் பண்ண முடியலங்கிறது தான் இங்கே உள்ள ஒரு சேட் ரியாலிட்டி. ஸோ இதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபியூச்சருக்கு வந்து எப்படி வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலேஜில் நம்ம படிக்கிற சிலபஸை தாண்டி நம்மளும் ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும். வெளியே நம்ம பார்த்து என்ன இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைப்படுது, நம்ம என்ன பண்ணலாம், ஆர் இனோவேஷனுங்கிறது இங்கே அதிகமாக தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டியது சிம்பிள் தான். என்னன்னா நம்ம ஒண்ணு புதுசா ஒரு ஐடியாவை நம்ம உருவாக்கணும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற ஐடியாவோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கணும். ஒன்று இனோவேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஆர் திங்க் டிஃப்ரெண்ட்லி. இந்த மூணு இருந்தாலே போதும், நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணலாம் ஆர் அதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணலாம். அண்ட் இதில் முக்கியமான ஒரு ரோலே கேப்பபிலிட்டி அண்ட் கரியர் பில்டிங். ரெண்டு இதையுமே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளாக வர முடியும். மற்றவங்களோட நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கோமோ நமக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சர்வைவல் சான்ஸ் வந்து அதிகம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஆக்சுவலாக நம்ம எதுக்கு படிக்கிறோங்கிறத பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒர்க் எதுக்கு, நம்மள காசு சம்பாதிக்கணும். ஸோ இப்போ இருக்கிற அன்ஸ்டேபிளான ஜாப் மார்க்கெட்டோ அப்படிங்கிறது இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஃபினான்ஸுங்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஃபினான்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம், அதில் பர்சனல் ஃபினான்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம வந்து காலேஜ் முடிச்சிலேருந்தையோ இல்லை காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும் போதையோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டோ யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஃபினான்ஸை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆர் ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்களால வாழ முடியும். அதுக்கு ஃபினான்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வேர்டிக்டாக பார்த்தோம்னா ஏஐ வந்து உங்கள் எனிமி கிடையாது. நீங்கள் வந்து அதை ஒரு கம்பெனியனா அதை யூஸ் பண்ணி நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டீங்க, அதை வச்சு உங்களால் ஒரு கிரேட்டர் ஹைட்ஸ் கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஸோ நீங்கள் பண்ணுற பேசிக்கான கோடிங் ஜாப்ஸ்லாம் அதை எடுத்துக்கிறதுனா நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏஐயோட ஹெல்ப்போடு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்மளும் நம்ம கரியரில் க்ரோத் ஆகலாம். ஃபைனலாக நான் சொல்லிக்க விரும்புறதுன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இனிமேல் நம்மளால் லைஃப்பில் வந்து செட்டில்
செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிறத நினைக்க முடியாது. ஒன் பிளஸோட மோட்டோ ஒன்று இருக்கு, நெவர் செட்டில். இப்போ கடைசி வரைக்கும் நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்கிரேட் பண்ணலைன்னா நம்ம மார்க்கெட்ல இருந்து நம்மள ஐசோலேட் ஆயிடுவோம். ஸோ வெறுமனியா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது ஒரு கோர்ஸ் இது படிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றதை விட நீங்க அதிலே ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுக்கும் போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் ஆர் ஒரு டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி இது தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை வெரிஃபிகேஷன் இன்ஜினியர். அதை பத்தி ஒரு மேலோட்டமா தெரிஞ்சவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்டா யார் டீப்பா ஒரு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்கள தான் எடுத்துப்பாங்க. ஸோ ஸ்பெஷலைசேஷன் ட்ரை பண்ணுங்க, ஸ்கில்ஸை க்ரோ பண்ணுங்க. நான் வந்து சிலபஸ் படித்தேன், எனக்கு வந்து வேலை கிடைக்கல, நான் சிலபஸ் படித்தேன், எனக்கு வந்து கரியர் க்ரோத் ஆக முடியல அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு கேப்பபிலிட்டி பில்ட் பண்ணுங்க. எல்லாத்துலேயும் சர்வை வர கேப்பபிலிட்டி பில்ட் பண்ணுங்க, லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பில்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்கில்ஸ் இல்லாமல் இனிமேல் இங்கே ஸ்கில்ஸ் இல்லாமல் இல்லை, ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணாமல் நம்மளால இந்த ஜாப் மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டம். அதுவும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ ஃபார் மோர் கண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்டே இன்வின்சிபிள்.